வெளிப்படுத்தலின் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போம். Let's read Revelation chapter 3 verse 21. நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடே கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். To him that overcometh will I grant to sit with me in my throne, even as I also overcame and I am set down with my Father in his throne. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. போன வாரம் சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு பிரசங்க போட்டியில் இந்த வசனம் தான் அவர்களுக்கு தலைப்பாக கொடுக்கப்பட்டது. Last week preaching contest, based upon this verse the topic was given to our Sunday school children. நேற்று ராத்திரி இதே வசனத்தை தேவன் எனக்கு தலைப்பாக கொடுத்தார். And yesterday night upon this verse God gave me a message on this topic. இந்த குறிப்பிட்ட சபையாருக்கு ஆண்டவர் அதிகமாக சபையாரை கடிந்து கொள்ளுகிறார். To this particular church God is rebuking this church more. 19ஆம் வசனத்தை வாசியுங்கள். Let's read verse 19. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். I rebuke and chastise. ஆண்டவர் மற்ற சபைகளை பார்க்கலும் இந்த சபையாரை ஸ்ட்ராங்காக கடிந்து கொள்ளுகிறார். More than the other church God is strongly rebuking this church. காரணம் என்னவென்றால் அவருடைய நிலவரம் அப்படி இருந்தது. Because the reason is their state is in such a state. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பான ஒரு நிலவரத்தில் காணப்படுகிறாய். And God says you are neither hot nor cold but you are in a lukewarm state. அதனுடைய அர்த்தம் என்ன? What is the meaning? எனக்கு ஒரு தம்பி தெரியும். I know about a boy. அவனுடைய பேரே ஃபயர் தான். அவனுக்கு வேற பேர் இருக்கு, ஆனா மற்ற வாலிபர்கள் ஈவன் கேர்ள்ஸ் கூட அந்த பையனை ஃபயர் அண்ணான் தான் கூப்பிடுவாங்க. And he has another name but the nickname that has been given to him is fire. Even the girls would call him as fire. சமீபத்தில் ஒரு பாஸ்டர் ஒரு சாட்சியில் இப்படி சொன்னார். And recently a pastor also gave a testimony. ஒரு வாலிப பிள்ளையை பார்த்து இந்த ஒரு பாஸ்டர் கேட்டார், உனக்கு பாய்ஸ் கிட்ட இந்த சோதனைகள் வந்திருக்கிறதா? And asking a girl, the pastor asked, did you have any trial or trial from boys? அப்போ அந்த பிள்ளை பாஸ்டர் என்னுடைய அக்கா கிட்ட கேளுங்க அப்படின்னு சொன்னார். And this girl said, pastor, you can ask my elder sister. அப்ப அந்த அக்கா சொன்னா, பாஸ்டர் இவளுடைய காலேஜ்ல பாய்ஸ் இவளை கூப்பிடுற பேரே ஃபயர் தான். And her sister said to the pastor, in her college even the boys gave her a name and they would call her as fire. அப்ப அப்படிதான் ஆண்டவரும் எதிர்பார்க்கிறார். அந்த சபையாரிடத்தில் அவர் சொல்லுகிறார், ஒன்று நீ ஃபயரா இருக்கணும், அது அனலாய் இருக்க வேண்டும். And so also the Lord, he is saying to this church, either you should be fire. நீ சபைக்கு வருகிற ஆளா இருந்தா நீ ஃபயரா இருக்கணும். If you are a person coming to the church, you need to be a fire. அப்படி இல்ல நான் நரகத்துக்கு தான் போறேன்னு சொன்னா நீ சபைக்கே வரக்கூடாது, வெளியே இருக்கணும். And if you say so, no, I cannot be and I am only going to hell, you please do not come to the church, you can go anywhere. அதுதான் குளிர். That is a cold state. ஆனா அந்த லவோதிக்கேயா சபையார் அவர்கள் அனலுமின்றி குளிருமின்றி இருக்கிறார்கள். But however the Laodicean church, they were neither cold nor hot. ஆண்டவர் என்ன சொல்லுங்க, ஒன்று அனல் உள்ளவனாக எனக்குள்ள இருக்கணும், இல்லை என்றால் குளிர் உள்ளவனாக எனக்கு வெளியில இருக்கணும். இந்த ரெண்டுக்கு இடையில நான் வாய்க்குள்ள இருந்து நீ என்னை இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கிற, என்னை எரிச்சல் படுத்தி கொண்டு இருக்கிற. And God says either you should be hot and you should be in me, or either you should be cold and you should be out of me. But however you are in the intermediate state and you are in me and you are irritating me. அப்போ அதனால நான் என் வாயிலிருந்து உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். And that is what God says, I will spew you out of my mouth. நாம் நம்முடைய ஜீவியத்தை ஆராய்ந்து பார்த்தால் நாம் எல்லாரும் ஆண்டவரை பல பகுதிகளில் இந்த வெதுவெதுப்பான ஒரு அனலும் இல்ல, ஃபயரும் இல்ல, தண்ணீரும் இல்ல, இந்த ரெண்டுக்கு இடையில வந்து உள்ள உட்கார்ந்து ஆண்டவரை இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கிறோம். So also when we would examine ourselves in each and every one of our life, in many situations we were neither cold nor hot and neither watery, but we are in the lukewarm state and we are inside in the church and we are irritating. அதாவது ஆண்டவரே நான் சரியில்லை, நான் ஒரு பின்மாற்றத்தில் இருக்கிறேன், என்னை மாற்றும் என்று கூப்பிடுவதும் ஒரு அனல் தான்.
And even when we pray and call unto the Lord, oh Lord, I am not good, I am not proper, and even I need to be changed. Even calling also itself is being a hot state. ஆனால் இவர்களுடைய நிலவரம் என்ன? But however, what is their state? நீ தரித்திரன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்கள், ஆனால் இவர்களோ நான் ஐஸ்வர்யம் உள்ளவன் என்று சொல்லுகிறார்கள். And they say they are rich, but however God says they are poor. அவர்கள் எனக்கு வஸ்திரம் உண்டு என்று சொல்லுகிற ஆண்டவர் நீ நிர்வாணம் உள்ளவன் என்று சொல்லுகிறார். And they say they have a garment, but however God says you are naked. நான் எனக்கு பார்வை இருக்கிறது என்று அவர்கள் நினைக்கிறார்கள், ஆண்டவர் சொல்லுகிறார் நீ குருடன். They say they have an eyesight, but God says you are blind. அப்ப இந்த வெதுவெதுப்பான சூழ்நிலையில் ஒரு வஞ்சனையான நிலவரத்தில் நான் ஸ்பிரிச்சுவலா தான் இருக்கிறேன், நான் நல்லா தான் இருக்கிறேன், நான் என்ன தப்பு பண்ணேன் என்று அவர்களே தாங்களை பற்றி ஒரு சுய திருப்திக்குள் அவர்கள் மூழ்கி விட்டார்கள். So in this lukewarm state, and they are being deceived, and they saying I am very spiritual, I am okay, and they are in a state of self satisfaction. ஆனால் ஆண்டவர் அவர்களை கடிந்து கொள்ளுகிறார். But however God rebukes them. அது மாத்திரமல்ல, not only that, அவர் 20ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நான் வாசல் அண்டை நின்று நான் கதவை தட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். And in verse 20 God says, behold, I stand at the door and knock. அதன் அர்த்தம் என்ன? What is the meaning? உள்ள இருக்க வேண்டிய ஆண்டவர் வெளியில நின்று கதவை தட்டிட்டு இருக்கிறார். அவர் யார் வெளிய அனுப்புனது? God, who is supposed to be inside the house, he is outside the house and is knocking. Who has driven him out? வஞ்சனையான சுய திருப்தினால நான் நல்லா தான் இருக்கிறேன் என்று சொல்லி அவர்களுக்கு ஜெபமும் இல்ல, ஆராதனையும் இல்ல, அந்நிய பாஷையும் இல்ல, துதியும் இல்ல, கைத்தட்டுதல் இல்ல, குடும்ப ஜெபம் இல்லை, அதிகாலை ஸ்தோத்திர ஜெபம் இல்லை, ஊழியம் இல்லை, சுவிசேஷம் இல்லை, இப்படி எல்லாம் இருக்கிறார்கள். ஆகையால் ஆண்டவரை இவர்களே வெளியே அனுப்பி விட்டார்கள். And because of the deceptive self satisfaction, they did not have any prayer, they did not have any ministry, they did not have a morning praising or any fellowship, they did not have any of this thing, and because of that they themselves have driven the Lord out of the house. ஆனால் தசமபாகம் கொடுக்கிறதுனால, சண்டே ஒயிட் Dress போடுறதுனால, ஒருவேளை தெய்வீக சுகத்தில் நிற்கிறதுனால நம்ம நாமே உயர்த்தி நான் கரெக்ட்டா இருக்கேன்னு நினைத்து கொண்டிருக்கிறோம். But however we ourselves think because we properly pay the tithes, because we are dressed in white and coming in on the Sunday morning service, we ourselves are being self satisfied and we boast about ourselves. ஆண்டவர் நம்முடைய சபையில் இருக்கிறாரா? Is it God is in our church? நம்முடைய வீட்டில் இருக்கிறாரா? Is he in our house? நமக்குள்ள தனிப்பட்ட விதத்தில் இருக்கிறாரா? Is he personally in us? இல்லை என்றால் வெளியே போய் விட்டு இப்பொழுது கதவை தட்டி கொண்டு இருக்கிறாரா? Or is come out and is outside the door and he is knocking now? நீங்களே யோசிச்சு பாருங்க. You yourself consider. சில வீடுகளுக்கு விசிட்டிங் போகும்போது கதவை தட்டும் போது அங்க உள்ளவர்கள் பிரதர் நீங்க இப்படி திடீர்னு வந்துட்டீங்களே, எங்களுக்கு கையும் ஓடல காலும் ஓடல அப்படின்னு சொல்லுவாங்க. And when some of the houses, when we go for a visiting, when the door is locked and when we knock and when they open to us, they say, brother, without informing us you came suddenly, we do not know what to do. ஆண்டவர் வெளியில இருந்துட்டு நம்ம வெளிய அனுப்பிட்டோம், அது நமக்கு தெரியல. அவர் கதவை தட்டிட்டு இருக்கிறார், அதுவும் தெரியல. நமக்கு கை கால் நல்லா ஓடிட்டு இருக்கு. And but however God is we have driven the Lord out of our house and he is outside the house and is knocking the door. We are not aware of neither of these, but we are we are self satisfied. ஆண்டவரையே எரிச்சலுக்கு உட்படுத்துகிறதான அப்படிப்பட்ட வெதுவெதுப்பான சபையிடத்திலும் ஆண்டவர் ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுக்கிறார். ஏன்னா அவர் தெரியும் நான் போயிட்டா அழிஞ்சிட்டாங்க, அதனால திருப்பி வெளியில நின்று கதவை தட்டுகிறார். Even to this lukewarm state church, God is giving a second chance, because he very well knows if I go out from them they will be immediately destroyed. அது மாத்திரமல்ல, அப்படிப்பட்ட வெதுவெதுப்பான சபையை அவர் கைவிட்டு இருக்க வேண்டும். ஆனால் அவர் நாம் இப்போ வாசித்தோமே, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, அப்படிப்பட்டவர்களுக்கு ஜெயத்தின் செய்தியையும் வாய்ப்பையும் கொடுக்கிறார். And to such a church he should have forsaken them, but however he says, to him that overcometh he also giveth the message of overcoming to the church. அப்போ தேவனுடைய பொறுமையை பாருங்கள். See the patience of the Lord. தேவன் நம்மை தள்ளிவிட்டு இருக்க வேண்டும், ஆனால் நம்மேல் கோபப்படுகிறாரே, அந்த கோபமே அவருடைய பொறுமைதான். God should have driven us out, but however he is getting angry, and even that anger is because he loves us. வெதுவெதுப்பானவர்கள் தேவனுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கிறார்கள்.
People who are in a lukewarm state, they are indeed a problem to the Lord. நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்த்தால் நாம் எல்லாரும் தேவனுக்கு பிரச்சனைகளாய் தான் இருக்கிறோம். When we examine our hearts, each and every one of us are indeed a problem to our God. ஆனாலும் தேவன் நமக்கு அந்த ஜெயத்தின் செய்தியையும் வாய்ப்பையும் தருகிறார். But even though God is giving us the message of overcoming and he is giving us a chance, ஆனால் தேவன் அந்த ஜெயத்திற்கு ஒரு அளவுகோலை நமக்கு முன்பாக நிறுத்தி வைக்கிறார். but however God is giving a scale to that overcoming life. நான் ஜெயித்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. And he says, he that overcometh even as I have overcome. அவர் எப்படி ஜெயித்தாரோ அப்படி ஜெயிக்கிறவர்களுக்கு தான் அவரோடு கூட சிங்காசனத்தில் உட்கார முடியும். To him that overcometh as he overcame, to that person God will give him his throne. ஆனால் இயேசு ஜெயம் எடுத்த விதத்தை பார்த்தால் அது வினோதமானதா இருக்கிறது. And the way that Jesus got the victory, it is something peculiar. அவருடைய ஜெயத்தின் சட்டங்கள் வித்தியாசமானது. The laws of his victory is entirely different. ஆகையால் இந்த பைபிளினுடைய சட்டங்களை படித்து புரிந்து கொண்டு அவருடைய ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். So we need to understand the laws and statutes of this victory, and we need to get the victory that he has got it. நான் ஜெயம் எடுத்தது போல, even as I have overcome. இயேசு எப்படி ஜெயம் எடுத்தார்? How did Jesus got the victory? உபாகமம் 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, When we read in Deuteronomy chapter 21 verse 23, அங்கே ஒரு சாபத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. it is said about a curse. வாசியுங்கள். இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது, அந்நாளிலே தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். தூக்கில் போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். He that is hanged is accursed of God. அப்போ ஒரு தூக்கில் போடப்பட்டவன், சிலுவை மரத்தில் தொங்குகிறவன் சபிக்கப்பட்டவன். So he that is hanging on the cross, he is cursed. அதுதான் அந்த வசனம் சொல்லப்பட்டு, மரத்தை பற்றி தான் சொல்லி அந்த வசனம் சொல்லப்படுகிறது. And saying about the tree, that curse is said. இப்பொழுது இதே போலதான் இயேசுவும் சிலுவையில் அவர் தொங்கப்படுகிறார். So likewise in the same manner Jesus was also hanging on the cross. இந்த மரத்தில் தொங்குகிறதான அந்த தண்டனையானது ரோமர் அரசாங்கத்தின் போது மட்டும் தான் இருந்தது. And the punishment of hanging on the tree on the cross, this punishment was existing only in the Roman Empire. பிதாவானவர் இந்த தீர்க்க தரிசனத்தை வசனத்தை நிறைவேற்றும்படியாக, நம்முடைய சாபங்களை ஏற்றுக்கொள்ளும்படியாக இயேசுவை அந்த நாட்களில் அந்த அரசாங்கத்தின் போது பிறக்க வைத்து அவர் இந்த சாப மரணத்தை ஏற்றுக்கொள்ள பிதாவானவர் முன்பதாகவே திட்டமிடுகிறார். And to fulfill this prophecy, to bear up all our sins, God the Father, he sent Jesus in the time where this Roman Empire was there, so that this might be fulfilled. ஆகையால் இயேசுவுடைய சிலுவை மரணமானது அது தற்செயலாய் வந்த ஒரு காரணம் அல்ல, அது பிதாவினால் முன்குறிக்கப்பட்ட ஒரு காரியம். So the death of Jesus is not something that by chance or by accident, but it is by the foreordination of God. ஆனால் அந்த சிலுவையில் தொங்கிதான் இயேசு ஜெயம் எடுத்தார். And however Jesus, he hanged on the cross and he got the victory. சினிமாவில் பார்க்கிறதான ஒரு ஹீரோவை போல 10 பேரை அடித்து அவர் ஜெயம் எடுக்கவில்லை. அவர் ஒரு தோல்வியை எடுத்துக்கொண்டு ஏற்றுக்கொண்டு, ஒரு வெளிரங்கமான பப்ளிக் தோல்வியையும் உமிழ்நீரையும் வெட்கத்தையும் நிந்தையும் ஏற்றுக்கொண்டு ஜெயம் எடுக்கிறார். As it is shown in the cinemas, he did not get the victory by smiting 10 people or so, but he got the victory by an open failure, an open shame and an open reproach from others. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, When we read Matthew's Gospel chapter 27 verse 39, அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி, பாருங்க, அவர்கள் அந்த வழியாக இயேசு தொங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது அந்த வழியாய் சில நடந்து போனார்கள். When Jesus was hanging on the cross, some people they passed by. இவரதான நல்லவன் சொல்லி பிரசங்கம் எல்லாம் பண்ணினாங்களே. Is this the person who said he is good and they also preached about him? இவர்தான எல்லாருக்கும் நல்லவர் என்று நன்மை செய்கிறவர் என்று சுற்றி திரிந்தாரே. And it is this person who did going about doing good things to the people. இவரா இப்படி தொங்கிட்டு இருக்கிறார்? Is it he who is hanging in such a manner? ஏதோ பெரிய தப்பு பண்ணி இருப்பார். Perhaps he would have committed a grave sin. கடவுளே அவர் தவறு செய்தவர் என்று நிரூபிக்கிறார்.
And even God himself has proved that he has committed a sin. அப்ப அப்படிப்பட்ட மற்றவர்கள் கண்டிப்பா அதை தப்பு செய்திருக்க வேண்டும் என்று கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு இடத்தில் தான் தொங்கிக் கொண்டிருக்கிறார். So Jesus is hanging on the cross in a place where others could easily confirm that he has committed a grave sin. ஆனால் இந்த வெளிரங்கமான தோல்வியை போன்ற சாபத்தை போன்ற இந்த மரணம் தான் வேறொரு அதர்சனமான உலகத்தில் ஒரு பெரிய ஜெயமாய் மாறிவிட்டது. But this open shame and the open failure hanging on the cross, it is a great victory in the invisible world. அப்போ பாருங்க, அவர் ஜெயித்தது போல ஜெயிக்கிறவன் எவனோ அவனுக்கு தான் சிங்காசனம். So now we can see, he that overcometh as I have overcome, to him shall I give my throne. அப்ப உங்களுடைய ஜெயம் என்னுடைய ஜெயம் ஒரு சினிமா ஹீரோவினுடைய ஜெயம் அல்ல. So your victory and my victory, it is not the victory like that is shown in the cinema of a இயேசு hero. இப்பொழுது சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். Jesus is now seated on the throne. அவரை குத்தினவர்கள், people who have pierced him, அவர் மேல் துப்பினவர்கள், people who spat upon him, அவருடைய ஆணியை வைத்து அவரை சிலுவையின் மேல் அறைந்தவர்கள், people who nailed him on the cross, அவரை பார்த்து இவர் மரணத்துக்கு பாத்திரவான் என்று குற்றம் சொன்னவர்கள், people who accused him saying he is condemned, he is worthy of death, இவரை குற்றவாளி என்று விதித்த ஏரோது, பிலாத்து எல்லாரும், and Pilate, Herod and all others who accused him as he is guilty. இவர் மற்றவர்களை ரட்சித்தார், தன்னை ரட்சிக்க முடியவில்லை என்று சொன்னவர்கள், people who said he saved others but he could not save himself. இவருடைய இரத்த பழி எங்கள் மேல் எங்கள் பிள்ளைகள் மேல் இருக்கட்டும் என்று சொன்னவர்கள், people who said let his blood come upon us and our ஒரு children. நாள் எல்லாரும் முழங்கால் முடங்கி இயேசுதான் ஆண்டவர் என்று கும்பிட போகிறார்கள். One day all their knees have to be bent and they are going to say that Jesus is the Lord. இன்றைக்கு பெரிய ரவுடிகளை போல ஆளுகை செய்கிறவர்கள், people today, many they are ruling as ruffians, சர்வாதிகாரிகளை போல உலகத்தில் ஆதிக்கம் செலுத்துகிறவர்கள், and people who rule the world as dictators. முழு உலகத்தை ஆளுகை செய்ய போகிற அந்தி கிறிஸ்து, and the Antichrist is going to rule the whole world. முழு இந்தியாவை ஆட்டி படைக்கும்படியாக அவருடைய தேவர்களுக்கு ஒப்படைக்கும்படியாக தேசத்தை திருடுகிறவர்கள், people who are going to steal the nation and people who are going to rule the whole India. எல்லாரும் முழங்கால் முடங்கி இயேசுவை ஆண்டவர் என்று சொல்ல போகிறார்கள். Everyone has to bow their knees, bend their knees, and they have to openly confess that Jesus is the Lord. அவர்கள் யாருக்கும் பரலோகம் இல்லை, for none of them there is heaven. ஆனால் ஒரு சிறு கூட்டத்தார் இயேசுவை போல வெட்கத்துக்குரிய பாதையில் சென்று ஜெயம் எடுத்தவர்கள். But for the small group of people, as Jesus went by, people who got the victory by shame, அவர்கள் தான் சிங்காசனத்தை சுதந்தரிப்பார்கள். such people only are going to inherit the throne. ஒரு முறை நம்முடைய ஃபெய்த்தோம் ஒரு நாள் தூரத்தில் இருக்கிற ஒரு ஃபெய்த்தோம் மற்றவர்களால் எடுக்கப்பட்டது. and a distant faithom of us, it was captured by others. அதாவது அந்த சபையில் இருக்கிறதான ஊழியக்காரன் அந்த விசுவாசிகளோடு கூட ஃபெய்த்தோமை தாங்கள் சொந்த ஃபெய்த்தோமா மாட்டி விட்டார்கள். And the meaning is the brother in charge along with some of the believers, they took ownership of the church by them. அதாவது நான் இனிமேல் த பெந்தெகோஸ்தே சபை அல்ல, இந்த மவுண்ட் ஃபெய்த்தோம் என்னுடையது என்று நான் சொன்னால் எப்படி இருக்கும், அது போல அந்த ஃபெய்த்தோமை எடுத்து விட்டார். It is as though when I say this faithom does not belong to the Pentecostal mission and I am taking this church, it is as though it was like that. அப்போ சில மாதங்கள் அது அவருடைய கையில் இருந்தது. And few months the church was in their hands. ஆனா அதற்கு பிறகு ஒரு நாள் பக்கத்து ஃபெய்த்தோமில் இருந்த ஒரு ஊழியக்காரன், அவர் ஒரு கராத்தே பிளாக் பெல்ட் அவர். But after a few months, another minister of God, and in the next church he was a black belt in karate. அவரும் சில ஆட்கள் போய் அங்க அவர் பிளாக் பெல்ட்டை காட்டிட்டார். அவர் சிலர் ஆளெல்லாம் அடிச்சு விசுவாசில அடிச்சு அந்த ஊழியக்காரன் விசுவாசி எல்லாம் ஓடி போயிட்டாங்க, ஃபெய்த்தோமை திருப்பி எடுத்துட்டோம். And he showed all his skills and he smote all the this brother in charge and the believers, and everyone was driven out of their church. உடனே அந்த ஃபெய்த்தோம் எவ்வளவு கோடி ரூபாய் அந்த ஊழியக்காரன் சில விசுவாசிகளோடு கூட மற்ற எல்லாரையும் துரத்தி ஃபெய்த்தோமை திருப்பி எடுத்தனால அந்த சென்டர் பாஸ்க்கு ரொம்ப சந்தோஷம்.
And it was so costly, and when the center pastor heard of this, or when all these brothers and the believers were driven out, the center pastor was very happy. அப்ப அந்த சென்டர் பாஸ்டர் அந்த ஊழியக்காரனை கூட்டி கொண்டு போய் சீஃப் பாஸ்டர் இவரால தான் அந்த ஃபெய்த்தும் திருப்பி கிடைச்சது. And this center pastor is he called the other brother in charge, and he took both of them, they went to the chief pastor and said, brother, pastor, because only of this brother we got back the church again. அவர்தான் வேஸ்ட் எல்லாம் மேல எடுத்து மடிச்சு நல்லா கராத்தை எல்லாம் கொடுத்து எல்லா இந்த ஃபெய்த்துமை பாதுகாத்தார் பாஸ்டர். And pastor, it is only this brother who showed all his skills, and he got the church back again. சீஃப் பாஸ்டர் சொன்னார், அப்படியா, அப்ப ஒரு மாசம் ராப்போஸ் நடக்காது அப்படின்னு. And the chief pastor said, is it so? So if that be so, you please do not partake in the communion for 1 month. அப்போ ஏனென்றால் அது நம்முடைய முறை அல்ல. Because it is not our way. அது ஒரு ஜெயம் அல்ல, அது ஒரு தோல்வி. அது It is not at all a victory, it is indeed a failure. அங்க சாத்தானுக்கு நாம் இருதயத்தில் சிங்காசனத்தை கொடுத்து விட்டோம், நம் தலையை நசுக்கவில்லை. And it is indeed we have given the throne to the Satan, and his head is not bruised. நம்முடைய ஜெயத்தின் பாதை வித்தியாசமானது. The way of our victory is entirely different. இயேசு ஒரு தோல்வி அடைந்தவரை போல எப்படி சிலுவையில் தொங்கினாரோ அதே போல நாமும் நடத்தப்படுவோம். மற்றவர்கள் தலையாட்டுவார்கள், ஐயோ இப்படியா நல்லவங்கன்னு சொன்னாங்களே என்று ஒரு நிந்தையின் பாதையில் தேவன் நடத்துவார். அப்பொழுது மௌனமா இருக்க வேண்டும், அதுதான் ஜெயம். As a defeated person, how Jesus got the victory, we also need to go in such a path. Many will wag their heads and say, he's so good person, is it happened to him? So we have to go in such a path of reproach, and we have to get the victory. ஒரு நாள் நான் ஒரு நிந்தையின் பாதையில் நடத்தப்பட்டேன். One day I was also led in the path of reproach. நான் செய்யாத யோசிக்காத ஒரு காரியத்தை சென்டர் பாஸ்டர் சீஃப் பாஸ்டர் வரைக்கும் சொல்லிவிட்டார்கள். The thing that I have even not imagined, not even done, even thought of it, someone they complained against me to the chief pastor. சென்டர் பாஸ்டர் இடத்தில் விளக்கம் சொன்ன போனேன். And I went to the center pastor, and I was to explain about it. விளக்கம் சொன்ன பிறகு After giving my explanation, நான் பாஸ்டர் இடத்தில் சொன்னேன், I said to the pastor, பாஸ்டர் நான் இப்படி சொல்லாம இருந்தா நீங்க என்ன தப்பா தானே நினைச்சிருப்பீங்க. and I told the pastor, had I not told this to you and explained to you, it is you who have misunderstood me. அப்ப பாஸ்டர் சொன்னார், Then the pastor told, நான் தப்பா நினைச்சாலும் விளக்காம போனாலும் பரவாயில்லை என்று ஒரு பாதை, ஒரு நிலவரமும் உண்டு என்று சொன்னார். And he said there is also a state where even I can misunderstand you, and where there is a path where there is no explanation. You still don't have to explain. அதாவது நீ விளக்கிதான் உன்னுடைய நியாயத்தை தெரிவிக்கணும்னு அவசியம் இல்லை, விளக்காம போய் கர்த்தரிடத்தில் நியாயம் விரட்டும் என்று காத்திருக்கிற ஒரு பாதையும் உண்டு என்று சொன்னார். You still do not need to explain. There is also a path where the justice also comes from God. Even that there is also a path like that. அப்போ நம்மை புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் புரியாமல் போகிறதான, தவறாய் நினைக்கிறதான சூழ்நிலைகளும் உண்டு. There are also situations where people who need to understand us, they are also misunderstanding us. அப்படிப்பட்ட பாதையில் ஜெயம் எடுக்கிறவன் எவனோ அவன் தான் சிங்காசனத்தில் உட்கார். A person who even gets the victory in such a path, to him will I give my throne. அப்போ இயேசு ஜெயித்தது போல நாம் ஜெயம் எடுக்க வேண்டும். We have to get the victory as Jesus got the victory. இன்றைக்கும் ஆவியானவர் சொன்னார், நாம் தனிமையாய் போய் ஜெயம் எடுக்க வேண்டியவர்கள். Even today the Spirit of the Lord said to us, we have to go alone and get the victory. நமக்கு முன்பாக 3 வனாந்தரங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. Before us there are 3 types of wilderness kept for us. அதாவது ஒரு வனாந்தரத்தை கடக்காவிட்டால் இரண்டாவது வனாந்தரம், அதை கடக்காவிட்டால் மூன்றாவது வனாந்தரம் வைக்கப்பட்டிருக்கிறது. If we do not pass the first wilderness, the second will be there, and if we do not cross the second wilderness, the third will be there. முதலாவது வனாந்தரம் தான் இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போனதான வனாந்தரம். The first wilderness is the wilderness where the children of Israel they passed over. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் ஏன் வனாந்தரத்தின் வழியாக கடந்து கொண்டு போனார்? Why did the Lord let the children of Israel into the wilderness? அதாவது எல்லாமே நம்மை சுற்றி நல்லதா இருந்தா எல்லாரும் நல்லவங்களா தான் இருப்பாங்க. It is as though when everything around us is favorable and good, indeed we'll be good. அப்போ
பிரதிகூலமான சூழ்நிலையில் வைக்கப்பட்டால் தான் நமக்குள்ள இருக்கிற தீமையான அழுக்கெல்லாம் வெளியே வரும். Only when we are kept in unfavorable situations, all our evil natures will come out of us. இதனால் தான் வனாந்தரத்தில் அவர்கள் நடத்தப்பட்டார்கள். And only because of this reason they were led into the அந்த wilderness. வனாந்தரத்தில் தான் அவர்களுடைய முறுமுறுப்பு, அவருடைய அவிசுவாசம், அவருடைய கலக சுபாவம், அவர் எல்லாமே தேவனுக்கு விரோதமான வார்த்தைகள், மோசேக்கு விரோதமான வார்த்தைகள் எல்லாமே வெளியே வந்தது. And only when they are led in this wilderness, their murmurings, their unbelief and their rebellious nature and their words against God and words against Moses, everything came out. ஒரு ஊழியக்காரன் ஒரு பாஸ்டர் இப்படி சொன்னார். Once a pastor said so. அந்த செங்கடலை கடந்த உடனே பாட்டு பாடினாங்க. And the moment after they crossed the Red Sea, they sang a song. ஆண்டவர் கடலை பிரிச்சார். God has split the sea. அக்கினி ஸ்தம்பமாய் சென்றார். He went before us as a pillar of fire. பின்னாடி இருக்கிறதான எகிப்தியரை துரத்துகிற எகிப்தியரை அழித்து போட்டார். And he also destroyed the Egyptians who chased them. அதற்கப்புறம் அதெல்லாம் பார்த்த உடனே பாடினாங்க. And when they saw all these things, they indeed sang a song. அந்த பாஸ்டர் சொன்னார், இப்படி எல்லாம் எல்லாரும் தான் பாடுவாங்க. And then pastor said, if this is the situation, everyone indeed they will sing. எல்லாருக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்தா எல்லாரும் தான் பாடுவாங்க. When God does wonders to everyone, indeed they will sing. செங்கடலுக்கு இந்த பக்கம் பாடி இருக்கணும், அதுதான் உண்மையான ஜெயம். And they should have sang this song when they are on this side of the Red Sea. அப்ப அவங்களுக்கு அந்த பாட்டு வரல, பயமும் முறுமுறுப்பு, எதுக்கு நீங்க கொண்டு வந்தீங்க, அங்கேயே இருந்திருக்கலாமே. And they are the fear and they were murmuring, why did you ever brought us here, we would have been remained there. அப்ப தேவன் நமக்கும் ஒரு வனாந்தரத்தை வைத்திருக்கிறார். So God has also kept as a wilderness for us. அந்த வனாந்தரம் தான் நாம் போகிறதான தனிமையான பாதைகள், நம்முடைய தோல்விகள், நம்முடைய தாமதங்கள். And that is the wilderness, our loneliness, our failures, and when we go alone and reproach. இந்த வனாந்தரத்தில் ஆண்டவர் சில காரியங்கள் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பார். In this wilderness, God is expecting some things out of us. அதாவது அவர் அந்த வனாந்தரத்தில் நம்மை தனியாக மாட்ட வைத்து சில காரியங்கள், அறிக்கைகள், சில வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து தூண்ட விரும்புகிறார். And he wants us to be trapped in this wilderness, and he wants us some confessions out of our mouth, and he is also kindling that in us. ஒரு கதை ஞாபகம் வருகிறது. I remember a story. அது உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நான் தெரியல, ஆனாலும் சொல்லுகிறேன். Perhaps I'm not sure whether I said it to you, but even though I wanted to repeat it. ஒரு சின்ன பிள்ளை இருந்தார். There was a little girl. அவளுக்கு அப்பா இல்லை. She did not have a father. அம்மாவும் அவ்வளவு வசதி உள்ளவர்கள் அல்ல. Even her mother was not well to do. ஆனால் சொந்தக்காரெல்லாம் வசதியானவர்கள். But however her relatives were well off. அந்த சின்ன பிள்ளை ஒரு 4 வயசு தான். And she was 4 years old. அப்போ அம்மா ஒரு பிளான் போட்டாங்க. And then the mother had a plan. அப்ப பிள்ளை இடத்தில் சொன்னாள், She's told the child, நான் உன்னுடைய பண வசதி உள்ள சொந்தக்காரெல்லாம் கூப்பிட்டு ஒரு டின்னர் கொடுக்க போறேன். And she said, I'm going to call all the rich relatives and I'm going to give them a dinner. அப்ப அவங்களெல்லாம் கூட்டி வரும்பொழுது, ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்பொழுது நான் உனக்கு ஒரு ஹிண்ட் கொடுப்பேன். நான் ஒரு வார்த்தை சொல்லு, அப்போ நீ ஒரு பாட்டு பாடணும். And when that time, appropriate time comes, when everyone is gathered, then I will give a hint to you. At that instance, you have to sing a song. அப்போ அந்த பாட்டு பாடும் பொழுது மற்றவர்களுக்கு உன் மேல ஒரு பரிதாபம் வரும், உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. And when you sing that song, others will pity you and they will help you. நீ அழகா பாடணும். You have to sing beautifully. கண்ணை மூடி பாடணும். You have to close your eyes and sing. அவங்களுடைய பாசத்தை நீ ஈர்க்கணும். You have to invite their affection. இப்படி எல்லாம் தாய் சொல்லி கொடுத்தார்கள். And likewise the mother told the child. அந்த நாள் வந்தபோது, when that day came, எல்லா சொந்தக்காரெல்லாம் பணக்காரங்க சொந்தக்காரெல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, when all the rich relatives were seated on the dinner, அம்மா பிள்ளை கிட்ட கேட்டாங்க. The mother asked the child, இப்போ நீ என்ன பண்ண போற? Now what you are going to do? அமைதியா இருந்தான். She was silent. நீ என்ன பண்ண போற? Hey, what you are going to do? நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். I'm not going to do anything. ஒண்ணும் பண்ண மாட்டியா? Will you not do anything? நீ பாட்டு பாட மாட்ட? Will you not sing? இல்ல நான் பாட்டு பாட மாட்டேன். No, I will not sing. அப்ப நீ என்ன பண்ண போற? Then what are you going to do? நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். I will do nothing. அம்மாக்கு வந்தது கோவம். உனக்காக நான் எல்லாம் செட் பண்ணி வச்ச, நீயே கெடுக்கிறிய, எங்க ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு போய் மேல ஒரு அடி கொடுத்து ரூம்ல பூட்டி போட்டு 1/2 மணி நேரம் டைம் தர, நீ பாடுறியா இல்லையா அப்படி சொல்லிட்டு ரூமை பூட்டிட்டு அவங்கள திருப்பி போய் பேச போயிட்டாங்க.
And because of this, the mother got angry and she took the child to the upstairs and locked her in a room and gave some beatings, and I will give you half an hour time and you have to be here and somehow you have to sing. And saying so, she returned back. சொந்தக்காரத்துல ஒன்னும் நடக்காத மாதிரி பேசிட்டு திருப்பி மேல போனாங்க. And she appeared as though nothing has happened, and he spoke to the relatives, and afterwards she went to the upstairs to the room. கதவை திறந்து என்ன பண்ண போற? And she opened the door and asked, what are you going to do? நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். That child said, I'm not going to do anything. என்ன நீ இவ்ளோ பூட்டி வச்சிட்டு நீ அரை மணி நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த இப்போ? And mother asked, what are you doing? I have given you so many times locking in the room. What are you doing till then? துப்பிட்டு இருந்தேன். I was just spitting. என்னது துப்பிட்டு இருந்தியா? What is it? You are spitting? ஆமா, உங்க Dress உங்க ஷூ எல்லாம் இங்க இருந்தது, அதெல்லாம் துப்பிட்டு இருந்தேன். And your footwear and your dresses were there. I was spitting on them. அப்புறம் என்ன பண்ணிட்டு இருந்த? And afterward, what are you doing? இல்ல நீங்க வரும்போது கொஞ்சம் என் வாயில வச்சிட்டு இருக்கறேன். And it is, I have kept something remaining in my mouth so that that is ready for you. அப்ப பாருங்க, அவளுடைய அம்மா அவளுடைய நன்மைக்காக அவளுடைய எதிர்காலத்துக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்ய விரும்பும்போது அவ அதை கெடுத்துட்டான். And when a mother wanted to do something good for her future, she spoiled all the show. இது போல ஆண்டவர் நம்மை சில பாதைகள் நடத்தும்போது சில வார்த்தைகளை தூண்டி விடுவார். அந்த தாய், நீ என்ன பண்ண போற என்று கேட்டது போல நீ என்ன சொல்ல போறன்னு கேட்பார் ஆண்டவர். So also when God leads us in such a path, he will also kindle us saying, what are you going to do? And he will lead us in that situation. அப்படிப்பட்ட நேரத்தில் சில அறிக்கைகள், சில பிரதிஷ்டைகள், சில பொருத்தனைகள், அப்படிப்பட்ட சில விசுவாசத்தின் வார்த்தைகள், இதெல்லாம் ஆண்டவர் அவ தூண்டிவிட காத்திருப்பார். And he will also waiting for us, urging us, and he would expect some confessions and some consecrations and vows and some words of faith out of us. இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்த்தார். This is what God expected from the children of Israel. ஆனால் அந்த 4 வயசு பிள்ளையை போல ஆண்டவர் எதிர்பார்த்த அந்த அறிக்கை, அந்த வார்த்தை, அந்த தாழ்மை அவர்கள் வெளிப்படுத்தாமல் முறுமுறுப்பையும் அவிசுவாசத்தையும் கோபத்தையும் தான் அவர்கள் வெளிப்படுத்தினார். But as that 4-year child did, so also the children of Israel, when God expected all this humility and all this confessions out of them, they only exhibited all their murmurings and anger and rebellious nature against God. ஆகையால் ஆண்டவர் கோபத்தில் ஆணையிட்டார், நான் பிராமிஸா சொல்லுகிறேன், நீங்கள் யாரும் இளைப்பாறுதலுக்குள் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க மாட்டீர்கள். And because of that, God, he said in his anger, no one will surely enter into my inheritance. நாம் ஒரு காரியத்தை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். We need to understand one thing very clearly. நாம் பாடுபடுகிறதுனால மகிமை அடைய மாட்டோம். It is not we'll get the glory because we are suffering. நாம் பாடுபடுகிறதுனால பரலோகம் போக மாட்டோம். We are not going to heaven because we are suffering. நாம் பாடுபடுகிறதுனால கானான் தேசம் கேரண்டி கிடையாது. It is Canaan is not guaranteed for us because we are suffering. அந்த பாடுகள் வரும்பொழுது கர்த்தருடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றபடி அவரோடு ஒத்துழைப்பது, அவர் விரும்புகிற அந்த வார்த்தைகளை பேசுவது, அதில் தான் ஜெயம் இருக்கிறது. And when we are going into that suffering, we have to show the nature or the nature that is God is expecting out of us when we need to cooperate with God, and that is what we have to get the victory in that. நம்முடைய வனாந்தரம் என்ன என்று நம்மிடத்தில் கேட்டால் ஆளுக்கு ஒரு விஷயம் சொல்லுவோம். When we are being questioned what is our wilderness, each and everyone will give some reason. சிலருக்கு வேலை இல்லை. For some people they do not have a job. சிலருக்கு படிப்பில் வளர்ச்சி இல்லை. Some people they are not growing in their education. குழந்தை இல்லை. Some people they do not have a child. சிலருக்கு போதுமான வருமானம் இல்லை. Some people they do not have sufficient income. சிலர் வீட்டில் சமாதானம் இல்லை. Some people they do not have peace in their home. கடன் பிரச்சனை. Some people they are indebted. சிலருக்கு வியாதி. Some people they are sick. சிலருக்கு பிள்ளைகளை பற்றிய பாரம். Some people they are burdened about their children. சிலருக்கு செய்வினை பிசாசு போராட்டம். Some people they are struggles of witchcraft. ஒவ்வொருவருக்கும் ஒரு வனாந்தரம் இருக்கிறது. So for each and everyone there is a wilderness. அப்ப ஆண்டவர் தான் அந்த வனாந்தரத்தில் நம்மை நடத்துகிறார். It is indeed God is leading us in this wilderness. இந்த வனாந்தரம் தான், இந்த வனாந்தரத்தில் தேவனோடு ஒத்துழைப்பதில் தான் நம்முடைய ஜெயம் இருக்கிறது, நம்முடைய கானான் சுதந்திரம் இருக்கிறது. It is only in our cooperation with our God we have the victory and our inheritance in Canaan. இந்த வழி எல்லாம் எனக்கு வேண்டாம்.
இந்த சோதனை எல்லாம் என்னால முடியாது அப்படின்னு சொன்னால், if we say I do not need this all this pain, I do not need all this trial, அடுத்து ஒரு வனாந்தரம் இருக்கிறது. there's the next wilderness. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் Revelation chapter 12, 6ஆம் வசனத்தை வாசி. let's read verse 6. ஸ்திரீயானவள் வனாந்தரத்திற்கு ஓடிப் போனாள். அங்கே போதும். இங்கே ஸ்திரீயானவள் வனாந்தரத்துக்கு ஓடி போனாள் என்று இரண்டாவது ஒரு வனாந்தரத்தை பார்க்கிறோம். Here we see the second wilderness where the woman fled to the wilderness. இந்த ஸ்திரீ யார்? Who is this woman? சொல்வதற்கு நேரம் இல்லை. இவள் தான் கைவிடப்பட்ட சபை. இயேசுவின் வருகையில் போகல, கீழே வந்து விட்டாள். We do not have sufficient time to say, but she is the forsaken church, left behind church. இயேசுவின் வருகையில் போக வேண்டும் என்றால் இந்த முதலாவது வனாந்தரத்தில் ஜெயம் எடுக்க வேண்டும். If we are to go at the coming of the Lord Jesus, we have to get the victory in the first wilderness. நிந்திக்கப்படும் போது, விபரீதமான சூழ்நிலைகள் சோதனைகளை சந்திக்கும் போது, நம்முடைய பாம்பு, நமக்குள்ள ஒரு பாம்பு இருக்கு, சுயம், அது படம் எடுக்க விடக்கூடாது. அதுதான் ஜெயம். அது அவர் ஜெயித்தது போல ஜெயம் எடுக்க வேண்டும். And when we are led into contradictions and when we are led into controversies and many sufferings, then there will be a serpent coming out of us, and we should not allow room to that, and we have to get the victory out of it. அதெல்லாம் முடியாது, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னா இரண்டாவது வனாந்தரம். And if we say so, no, nothing of that to me, and if we say so, then we'll have the second wilderness. இது என்ன வனாந்தரம்? What is this wilderness? இது முதல் வனாந்தரத்தை விட மோசமான சூழ்நிலை இது. This is more worse situation than the first wilderness. அது கிறிஸ்தவர்கள் வாழ்வதற்கு மிகவும் மிகவும் கஷ்டமான சூழ்நிலை. And this is a situation where it is a very difficult path for the Christians to live. அதுதான் உபத்திரவ காலம். That is the period of tribulation. அப்ப இந்த ஸ்திரீ அந்த உபத்திரவ காலத்திற்குள் போக வேண்டிய சூழ்நிலை வரும். அதுதான் அவளுடைய இரண்டாவது வனாந்தரம். So this woman had to go to the second wilderness, to run into the wilderness, the tribulation period. That is the second wilderness. இப்போ இந்த ஸ்திரீ யார்? So who is this woman? முதலாவது வனாந்தரத்தை நன்றாக பாவிக்காமல் போனவள். This is the woman who did not make the good use of the first wilderness. இந்த இரண்டாவது வனாந்தரத்தில் சர்வைவல், பிழைப்பதே ஒரு பெரிய சவாலா இருக்கும். So in this second wilderness, even survival is a challenge. வாசிங்க அந்த முழு வசனத்தை 12:6 வெளிப்படுத்தல். ஸ்திரீயானவள் வனாந்தரத்திற்கு ஓடி போனாள். அங்கே 1260 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. 1260 நாட்கள் என்று சொன்னால் 3.5 வருடம். When we say 1260 days, it is almost 3.5 years. 3.5 வருடம்னா அதுக்கப்புறம் 3.5 years, and after that 3.5 வருடம் தான் இருக்க போற. அதுக்கப்புறம் இருக்க மாட்டா. ரத்த சாட்சியா மரிக்கணும், இல்லனா முத்திரை எடுக்கணும். And she has to be only for 3.5 years, because after that she cannot exist, because she has to die as a martyr. அவள் போஷிக்கப்படுகிறாளாம். 3.5 வருடம் போஷிக்கப்படுகிறாள். And she has been fed for 3.5 years. அந்த அர்த்தம் அவளால் தன்னை போஷிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறாள். ஆண்டவர் அவளை போஷிக்க வேண்டும். The meaning is she is driven into a situation where she cannot feed herself. It is God who had to feed her. நாள் கணக்கா பசியா இருக்கணும். And she has to be hungry for days together. என்னைக்கோ ஒரு நாள் யாராவது அனுதாபத்துல ஏதாவது ஒரு ஆப்பிள் கொடுப்பாங்க, பழைய பிரெட் கொடுப்பாங்க. அதான் போஷிக்கிறது. And some other day, because of compassion, some people either they will give an apple or so, and she has to be satisfied with that. நல்லா இருக்கிற காலத்துல வனாந்தரத்தை பாவித்து வளராம சுயத்திற்கு இடம் கொடுத்து சுயத்தினால் வாழ்ந்த ஸ்திரீ இப்பொழுது வனாந்தரத்துக்கு தள்ளப்பட்டு ஏதாவது கொடுங்கப்பா, ஏதாவது கொடுங்க அப்படி. And she who has to make use of leverage the good days in the first wilderness, if because of her selfish natures and all selfish things, because of that she has to be driven into another situation where she has to beg others asking for something. வீட்ல இருக்க முடியாது. She cannot be in the house. எங்க காட்டுல இருக்கணும். She has to be in a forest. மற்றவர்கள் யாராவது அடைக்கலம் கொடுத்தால் இருக்கலாம். If somebody gives a shelter, she has to be there. அதுவும் சிலர் காட்டி கொடுப்பார்கள். Even some others will betray her. இன்னைக்கு நார்த் கொரியாவில்
எப்படி ஒரு 50,000 கிறிஸ்தவர்கள் ஜெயிலில் இருக்கிறது போல நாமும் ஒருவேளை ஜெயிலில் ஒருவேளை ஒரு 2 நாளுக்கு ஒரு முறை அதாவது பழைய கஞ்சி கொடுப்பாங்க. And as today the Christians in North Korea, around 50,000 people are there, so also many of us might be in the prison for either for 2 days. Some people will give us something to eat. ஆனால் அங்கே சில அந்த இரண்டாவது வனாந்தரத்தை சிலர் பாவிப்பார்கள். But however, some people they will make use of the second wilderness. ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த முதல் வனாந்தரத்தை நன்றாய் பாவிக்காமல் பெருமை பிடிச்சவளாக சுயத்திற்கு இடம் கொடுத்து நான் அப்படி எதிர்த்தேனே, இனிமேலாவது நான் ஒழுங்கா இருப்பேன் என்று சொல்லி அப்படிப்பட்டதான வறுமையின் மத்தியில் விபரீதமான சூழலில் எப்படியாவது அவர்கள் தாக்கு பிடித்து அந்த வனாந்தரத்தை அவர்கள் முத்திரை எடுக்காமல் கடந்து செல்வார்கள். In the state of their poverty, in the great period of affliction, they will make use of the second wilderness, saying, oh, I have not used the first wilderness, even though I have been given so many chances, I have not used, and they will make good use of the second wilderness, and somehow they will overcome. சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு செய்தியில் இப்படி கேட்டேன். அமெரிக்காவில் few months ago I heard a news about something that happened in America. அமெரிக்காவில் அதாவது நமக்கு எப்படி தூக்கு மாட்டி சாகிறது போல அதாவது மரண தண்டனை விதிக்கும் போது அமெரிக்காவில் ஷாக் கொடுப்பார்கள். As in India we will have the capital punishment of hanging on the gallows, so also in America the capital punishment is giving electrical shock. ஆனால் இப்பொழுது அதை மாற்ற வேண்டும் என்று ஒரு திட்டம் வந்திருக்கிறது. But now there has come a plan or a decision where it has to be changed. வேதனை இல்லாத மரணம் தான் கழுத்து வெட்டுகிற மரணம் என்று சொல்லுகிறார்கள். And they are saying the death punishment or the capital punishment without pain, it is that being beheaded. என்றால் மூளை அது தனியாக வெட்டப்பட்டால் அது எடுக்கப்பட்டால் சரீரம் பாடுபடாது, அது தனியாக துடிக்காது. So when the brain is separated from a body, then there will be no instructions from the brain to the body, so it cannot feel the pain and it will die very soon. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, when we read Revelation chapter 20 verse 4, அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும், யாருடைய ஆத்துமா? கொல்லப்பட்டவருடைய ஆத்துமா, சுடப்பட்டவர்கள் தூக்கில் மாட்டப்பட்டவருடைய ஆத்துமா இல்ல, சிறைச்சேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்துமா. And it is not the souls people who are killed or shot dead or people who are hanged on the gallows, but the souls of the beheaded. இப்போ அமெரிக்காவில் 30,000 கழுத்து வெட்டுகிற தலை வெட்டுகிற மிஷின் வாங்கி இருக்கிறார்கள். And in America there are around 30,000 guillotine machines. எதற்காக என்று காரணம் இல்லாமல் சொல்லுகிறதில்லை, வாங்கி இருக்கிறார்கள். And they are not giving any genuine reasons for that, but they bought all these guillotine machines. அமெரிக்காவில் 800 ஜெயில் இருக்கிறது, ஆள் இல்லை, எல்லாம் போலீஸ்காரர்கள், அதிகாரிகள், காவல்காரர்கள் இருக்கிறார்கள், கைதிகள் இல்லை. And in America there are 800 prisons, there are no prisons, police or so, it is empty. 50 லட்சம் சவப்பெட்டிகள் வாங்கி இருக்கிறார்கள். And they have bought 50 lakhs of coffins. Coffin box. யாருக்காக? For who? எதற்காக? For why? வேதம் நிறைவேறும்படியா அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சிக்கு அவர்கள் ஆயத்தப்படுகிறார்களா? Is it that they are preparing for the fulfillment of the scripture, or they are preparing for the day of the Antichrist? சுயம் பிடிச்சவர்களாக நம்முடைய பெருமை காட்டும்படியாக நம்முடைய குடும்பத்திலும் வேலை ஸ்தலத்திலும் நம்முடைய தேவனை சார்ந்து இருக்காமல் சுயபலத்தை சார்ந்து இந்த வேதனை ஏற்றுக்கொள்ளாமல் மற்றவர்களை போல யுத்தம் செய்கிறவர்களை போல நாம் கைவிடப்பட்டு அந்த வனாந்தரத்திற்குள் கழுத்து வெட்டப்படும்படியாக போகிறோமா? Is it that because of ourselves and our pride and because of our rebellious natures are we going to skip this wilderness and we are going to into the wilderness where our head is going to be beheaded? அங்கேயும் தாக்கு பிடிக்க முடியவில்லை என்றால், if we are not able to endure even in that place, மூன்றாவது ஒரு வனாந்தரம் உண்டு. There is a third wilderness. வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம், Revelation chapter 17.
ஒரு வேசியை பார்க்கிறோம். We see about a harlot. ஆண்டவர் சொல்லுகிறார் யோவானிடத்துல, வா இந்த வேசினுடைய நியாய தீர்ப்பை பற்றி உனக்கு நான் காண்பிக்கிறேன். God says to John the apostle, come, I am going to show the judgment that will come upon this harlot. இதை காட்டும்படி, அந்த ஸ்திரியை காட்டும்படியாக ஆண்டவர் யோவானை வனாந்திரத்துக்கு கொண்டு போகிறார். To show such a harlot, God takes John the apostle to the wilderness. ஆங்கிலத்தில் 3ஆம் வசனம், தமிழில் 3ஆம் வசனம். ஆவிக்குள் என்னை வனாந்தரத்திற்கு கொண்டு போனார். வனாந்தரத்துக்கு கொண்டு போனார். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். ஒரு ஸ்திரீயை கண்டேன். I saw a woman. இவள் யார்? Who is she? இவள் முத்திரை எடுத்த கூட்டத்தார். And she is the group of people who got the mark. ஆதார் கார்டு மைக்ரோசிப்பாய் மாறி, மைக்ரோசிப் அந்தி கிறிஸ்து முத்திரையாய் மாறி நெற்றியில் எடுத்தவர்கள். And people who after Aadhaar card become the microchip and microchip become the seal of the Antichrist, people who have got the seal upon their head. அவர்கள் தான் இந்த ஸ்திரியாய் மாறுகிறார்கள். And such people are those that become this woman. இந்த ஸ்திரியும் ஒரு வனாந்திரத்தில் தான் இருக்கிறாள். Even this woman is also in a wilderness. இது என்ன வனாந்திரம்? What is this wilderness? தேவன் இல்லாத பாழான ஒரு சூழ்நிலை. And a situation where there is no God in a desolate state. அப்போ அந்தி கிறிஸ்துவோடு சேர்ந்ததான ஒரு சூழ்நிலை. A situation where they are joined with the Antichrist. நரகத்திற்கும் நரகத்தினுடைய முன் சுவை. And it is the hell and the foretaste of hell. பயங்கரமான காரியங்கள் அந்த நாட்டில் நடக்க போகிறது. Terrible things are going to happen in those days. வானத்திலிருந்து பெரிய பெரிய கற்கள் விட போகிறது. Many great stones they are going to drop down from heaven. 3 ஒரு பங்கு மரங்கள் எரிய போகிறது. And 1/3 of the trees it is going to burn. 3 ஒரு பங்கு கடல் தீட்டுப்பட போகிறது. 1/3 of the oceans it is going to be defiled. 3 ஒரு பங்கு மனுஷர்கள் சாக போகிறார்கள். 1/3 of the people they are going to die. அது மனுஷனுடைய இருதயமே தாங்க முடியாத செய்திகள் கேட்கக்கூடியதான ஒரு காலம். And those are the days where even the heart of men will melt and they cannot endure அந்த it. நாட்களில் தேவனே எங்களை காப்பாற்றும் என்று ஜெபிக்க கூட ஆள் இருக்க மாட்டாங்க. எல்லாரும் முத்திரை எடுத்தவர்கள். அப்படி ஒரு காலத்தில் ஃபெய்த்தோமுக்கு வந்து ஜெபித்தவர்கள் அன்றைக்கு தேவனை தூஷிப்பார்கள். And in those days there will be no people who can say and call, oh God help us. And those people in those days when they come to the Faithom, rather than praying they will speak blasphemies. சுயம் பிடிச்சவங்களாக சண்டை போட்டு பிரசங்கத்தை கேட்காம தேவனை மதிக்காம நிர்விசாரமாக வாழ்க்கை நடத்தி 2வது வனாந்தரத்துக்கு போய் அங்கேயும் வயிற்று பசிக்காக தேவனை விற்று போட்டு இரத்த சாட்சியை மறிக்காமல் முத்திரை எடுத்து விட்டு இப்பொழுது பிழைப்புக்காக வயிற்று பசிக்காக பேங்க் அக்கவுண்ட்ல என் காசு எனக்கு வேணும் என்று சொல்லி முத்திரை எடுத்தார்கள். இப்போது அதுவும் போச்சு. And because of their pride and their self, they did not hearken to the sermon, they did not pray properly, and they got to the first wilderness and they are not satisfied there. They went to the second wilderness, even they are murmured there, and because of their filling their stomach and their belly, they came to this state of the third wilderness. இவள் யாரின் மேல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள்? And upon whom is she sitting? அந்தி கிறிஸ்து, மிருகம். And the Antichrist or the beast. 7 தலை உள்ள மிருகத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டிருக்கு. அதுதான் அந்தி கிறிஸ்து. அந்தி கிறிஸ்துவுடைய ஆதரவில் பிழைக்கிறவள். And she is sitting on the beast of 7 heads and she is under the providence of the Antichrist. உன்னுடைய பணம் உனக்கு வேணுமா? Do you need your money? முத்திரை எடு, உன்னுடைய 5 கோடி நான் உனக்கு தரேன். You take my mark or seal upon you, I will give back your 5 crores of rupees. முத்திரை எடுத்தாச்சு, 5 கோடி வாங்கியாச்சு. They have taken the mark and they got the 5 crores of rupees. திடீரென்று இந்த மிருகம், இந்த அந்தி கிறிஸ்து என்ன செய்கிறார்? Suddenly what does this Antichrist do? மேல இருக்கிற அந்த அம்மாவை பார்த்து கொஞ்சம் இறங்குறீங்களா? And looking on the woman that is seated upon him saying, can you come down? அவருடைய தலையில் 10 கொம்புகள் இருக்கு. அந்த 10 கொம்புகள் 10 ராஜாக்களாம். And upon it said there are 10 horns and the 10 horns are the 10 kings. இந்த ஸ்திரியை பார்த்து அந்த ராஜாக்கள் கூப்பிடுறாங்க, கொஞ்சம் பேசிட்டு வா. And looking into the woman, this Antichrist says, the kings are calling you, go and speak unto them. அந்த 10 ராஜாக்கள் என்ன செய்வார்கள்? What these 10 kings will do? 17 16 வாசியங்கள். Let's read 17 14 இவர்கள் 16. நீ மிருகத்தின் மேல் கண்ட 10 கொம்புகளானவர்கள்
அந்த வேசியை பகைத்து அவளை அந்த வேசியே இந்த 10 கொம்புகள், இந்த 10 ராஜாக்கள், இவள் வந்து ஃப்ரெண்டா போறா. நான் எப்படி உயர்த்தப்பட்டேன், அந்த கிறிஸ்துவின் ஆதரவில் இருக்கிறேன், என்னப்பா அப்படின்னு கேட்க போற. அந்த 10 கொம்புகள் அவளை வெறுத்து அவளை பாழும் நிர்வாணமுமாக்கி அவளுடைய மாம்சத்தை பட்சித்து அவளை நெருப்பினால் சுட்டெரித்து போடுவார்கள். இவளை ஏமாந்து போயிட்டா, எல்லாரும் ஏமாற்றினவள் ஏமாந்து போயிட்டா. And she who deceived many people, now she herself is being deceived. அப்ப வேற வழி இல்ல, there's no other go. இந்த முதல் வனாந்தரத்தை நன்றாக அந்த தேவன் தருகிற வேதனை நல்லா யூஸ் பண்ணிட்டா தப்பிச்சோம். If we leverage the first wilderness in a very good way, we are escaped. அந்த சுயத்தை கொஞ்சம் ஒப்பு கொடுத்தா போதும். And it is enough that we submit ourselves. பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நான் இயேசுவை போல மாறணும் என்று வறுமை வந்தாலும் பசி வந்தாலும் அநியாயத்தை சகித்தாலும் இயேசுவிடத்துல போய் காரியங்களை சொல்லி ஜெயிக்கிற அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். Giving importance to the things pertaining to heaven, and when we yield ourselves to all the pain and the trials that God is giving us, and it is enough that we get the victory in those. இதுதான் நம்முடைய ஜெயம். This is our victory. இப்படி ஜெயம் கொள்ளுகிறவர்கள் இயேசுவோடு கூட சிங்காசனத்தில் உட்காருவார்கள். People who get victory in such a way, they will be seated along with Jesus in the throne. மறுபடியும் 3ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். Now let us come back to Revelation chapter 3. 20ஆம் வசனத்தை வாசிப்போம். Let's read verse 20. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். பாருங்க, சபையாக இவர்கள் இயேசுவை வெளியே அனுப்பி விட்டார்கள், அவங்களுக்கே தெரியல. Collectively as a church, they themselves have driven Jesus out of them and they are not aware of it. இங்க நல்லா கை தட்டுவாங்க, பாடுவாங்க, ஆனா இயேசு வெளியில நிக்கிறார். They will be here, they will clap their hands and sing, but however Jesus is outside. ஆனா இந்த வசனத்தில் கவனிக்க வேண்டிய காரியம், but the very one thing that we have to notice in this verse, சபையை விட்டு போன தேவன் சபையை தேடி வரவில்லை, சிலர் சபையில் உள்ள சில தனிப்பட்ட நபர்களை தேடி வந்திருக்கிறார். Jesus who went away from the church, he is not come back for the church, but there are some few people individually there are in the church, and God is coming in search of them. ஒருவன் எனக்கு திறந்தால், if any man, he will open the door to me, அவனுக்குள் நான் வருவேன், I will come into him, அவனோடு நான் போஜனம் பண்ணுவேன், and I will sup with them. பாருங்க, ஒரு சபையோடு பேசவில்லை, இப்போ தனிப்பட்ட சிலரோடு பேசுகிறார். Now he is not speaking collectively to the church, but he is speaking to an individual person. அப்ப சபையாக அவர்கள் தேவனை வெளியே அனுப்பி விட்டார்கள், ஆனாலும் அவர் கதவை தட்டுகிறார். இங்கே எனக்குரிய சிலர் இருக்கிறார்கள், என்னை ஏற்றுக்கொள்வீர்களா? And the church has driven Jesus out of the church, but however God is standing outside the door and is knocking, saying some people are there. இஸ்ரவேல் ஜனங்களை மொத்தமாக அவர் பல நூற்றாண்டுகளாக இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். And to the children of Israel, God was speaking to them for centuries together. கடைசியா அவரே வந்தார். And finally he came himself. ஒரு நாடாக அவர்கள் அவரை தள்ளி விட்டார்கள். As a nation they cast him out. ஆனால் ஒரு சிலரை சேர்த்து கொண்டார். But however he gathered few people. ஒரு சில இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். Few Israelites were saved. ஒரு சிலர் மேல் வீட்டறையில் காத்திருந்தார்கள். Few people they waited on the upper room. முதலாம் நூற்றாண்டில் முதல் முறையாக புதிய ஏற்பாட்டு சபை இஸ்ரவேலில் தான் துவங்கினது. In the first century, for the first time the church was started only in Israel. ஆனா இன்னைக்கு, but how today, இன்னைக்கு இஸ்ரவேல்ல ஃபெய்த்தோம் இருக்கா? do we have a faithom in Israel? இன்றைக்கு ஒரு சில யூதர்கள் தான் the Jews for Jesus என்கிற கூட்டத்தார் இருக்கிறார்கள். மெசியானிக் ஜூஸ் என்கிறதான இயேசு மேசியா என்று ஒத்துக்கொள்ளுகிற ரட்சிக்கப்பட்ட சில யூதர்கள் இருக்கிறார்களே ஒழிய மற்றவர்கள் எல்லாம் இன்றைக்கும் இயேசுவை வேண்டாம் என்று புறம்பே தள்ளி வைத்திருக்கிறவர்கள். Except for the messianic Jews and Jews for Jesus, only few people, others they have cast Jesus out of them. அப்போ அது போலதான் இன்றைக்கு இயேசு அவர்களை விட்டு இப்பொழுது எல்லா ஜாதிகளில் அவர் இந்தியாவிலும் அமெரிக்காவிலும் ஆஸ்திரேலியாவிலும் இங்கிலாந்திலும்
சென்ட் தாமஸ் மவுண்டிலும் கையை நீட்டிக் கொண்டு இருக்கிறார். And now Jesus, he has forsaken all those people and he is stretching forth his arms towards America, India and every part of the world, Australia and even at St. Thomas Mount. இந்த வனாந்தரத்தை நாம் நன்றாய் பாவித்து ஆண்டவரோடு ஒத்துழைத்தால் நாம் பாக்கியவான்கள். இரண்டாவது வனாந்தரத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வராது. If we make good leverage of the first wilderness and we cooperate with God in a very good way, we are indeed blessed and we will not be driven into the second wilderness. நம்முடைய கண்களை மூடுவோம். Let us close our eyes. எத்தனை பேர் இந்த வனாந்தரத்துக்கு ஒப்பு கொடுக்க போகிறோம்? How many of us are going to yield ourselves to this wilderness? இயேசு ஜெயித்தது போல நானும் ஜெயிக்க வேண்டும். As Jesus overcame, I also need to overcome. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய யுத்தம் வித்தியாசமானது, வினோதமானது. Understand clearly, our battle is entirely different and it is peculiar. மீதியான முழு உலகத்தினுடைய யுத்தம் வித்தியாசமானது. And the remaining battle of the whole world is different. இன்றைக்கு நார்த் கொரியாவுடைய யுத்தம் பாருங்கள், அமெரிக்காவுடைய யுத்தத்தை பாருங்கள். Now see today the battle that is in North Korea and America. ரஷ்ய அதிபருடைய வார்த்தை பாருங்கள். See the words of the ruler of Russia. நாங்க சும்மா இருக்க மாட்டோம் என்று எல்லாரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். And they are saying we will not be quiet and we will not be silent. நாங்க முழு வட கொரியாவை அழிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் வரும் என்று மிரட்டுகிறார்கள். And they also threatening saying we are if there is a situation where we have to destroy the whole of North Korea, we will do it. ஆனால் நாம் பட்டயத்தை கீழே வைத்தவர்கள். But we are a people who are put down our sword. இயேசுவோடு கூட நிந்தையை சகிக்க கற்றுக்கொள்ளுகிறவர்கள். We are a people who are learning to endure reproach along with Jesus. சுயம் என்கிற பாம்பை படம் எடுக்க விடாமல் நாம் அதை அடித்து கீழ்ப்படுத்த பழகிறவர்கள். We are a people who exercise not to bring that serpent out of us called self, and we are exercised to beat it down. முதல் வனாந்தரத்தை பாவிக்க பழகினவர்கள். People who are exercised to liberate the first wilderness. தாழ்த்தி உண்மையை அறிக்கை செய்கிறவர்கள். People who humble themselves and confess the truth. இயேசுவோடு இந்த வனாந்தரத்தின் மூலமாய் வேதனைகளின் மூலமாக ஆண்டவரிடத்தில் நெருங்குகிறவர்கள். People who come closer to the Lord by enduring all the wilderness and reproaches. நம்முடைய கண்களை மூடுவோமாக. Let us close our eyes. ஆண்டவர் வாசல் அண்டை நின்று ஒவ்வொருவருடைய இருதய கதவுகளை தட்டி கொண்டிருக்கிறார். Jesus is standing upon the door and he is knocking at every door. ஒருவன் எனக்கு திறந்தால், If any man opens his door, நான் உள்ளே வருவேன். I will come into him. திறக்காவிட்டால் நான் போய் விடுவேன். If he does not open, I will go. இந்த சபையை விட்டு அவர் போணுமா? Should he go out of the church? உங்களை விட்டு அவர் போகணுமா? Should he go out of you? உங்களுடைய வீடுகளை விட்டு அவர் போகணுமா? Should he go out of your house? அவர் கதவை தட்டி கொண்டிருக்கிறார். He is knocking at the door. நாம் அவரை துக்கப்படுத்தினது போதும். It is enough that we have grieved him. நாம் சொந்த சுயத்தை பிரியப்படுத்தி வாழ்ந்தது போதும். It is enough that we have satisfied ourselves. அவர் நம்மை விட்டு கொஞ்சம் வெளியே துரத்தி விட்டது போதும். இனிமேலாவது கூப்பிடுவோமா? It is enough that we have driven him out for a moment, but hereafter let us call him. துக்கப்படுத்தி வேதனைப்படுத்தி குத்தி அந்த வேதனை சகித்துக் கொண்டே அவர் கை நீட்டுகிறார், கூப்பிடுகிறார். எத்தனை நாட்கள்? And grieving him again and again, pricking him, piercing him with that pain, he is standing on the door and knocking. But for how long? இன்றைக்கு லவோதிக்கேயா சபை எங்கே? Today, where is the church of Laodicea? சபை இல்ல. There is no church. இன்றைக்கு எபேசு சபை எங்கே? Where is the church at Ephesus? சபை இல்லை. There is no church. எருசலேமில் ஆரம்பித்த சபை எங்கே? Where is the church that started at Jerusalem? சபை இல்லை. There is no church. செத்து போன சபைகள் இருக்கிறது. They are dead churches. இந்த சபை செத்து போன சபையாய் மாறக்கூடாது. This church should not become a dead church. சர்தை சபை போல உயிரோடு இருக்கிறோம் என்ற பேர் உண்டு, ஆனால் நிறைய சாவும் உண்டு. As the church of Sardis is called, though we are saying that we are alive, but they are dead. ஆனாலும் கர்த்தர் தட்டி கொண்டிருக்கிறார். But even though God is இந்த knocking, பிரசங்கத்தின் மூலமாய் தட்டி கொண்டிருக்கிறார். through this message he is knocking. இதய கதவுகளில் சத்தத்தை உயர்த்தி தட்டி கொண்டிருக்கிறார். And in the doors of the heart he is lifting up his voice and knocking. தீர்க்க தரிசனங்கள் மூலமாய் தட்டி கொண்டிருக்கிறார். Through the prophecies he is knocking. ஞாயிற்றுக்கிழமை செய்திகள் மூலமாய் தட்டி கொண்டிருக்கிறார். Through the sermons on Sunday he is knocking. சிறு விபத்துகள் மூலமாய், வியாதிகள் மூலமாய், பிரச்சனைகள் மூலமாய் தட்டி கொண்டிருக்கிறார். Through trivial accidents, through sickness and through trials he is knocking.
அடிக்கடி தன் பிடரியை கடிந்து கொள்ளப்பட்டும் கடினப்படுத்துகிறவன் சடுதியாய் நாசம் அடைவான். He that hardeneth his neck, often being reproved, he will be destroyed without remedy. இப்படிப்பட்ட நாசம் நமக்கு யாருக்கும் வேண்டாம், எனக்கும் வேண்டாம். Such destruction no one should have it, even to me. இந்த முதல் வனாந்தரத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். I accept this first wilderness. அந்த முதல் வேதனையை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். I accept this first pain. ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிற அனுமதித்திருக்கிற இந்த சோதனையினூடாய் நடக்க நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். I yield myself so that I might go in the trial that God has allowed me in my life. என்று ஒப்புக் கொடுக்கிறவர் கரங்களை உயர்த்துவோமா? All those who submit in such a way, lift up your hands. இது வெறும் கரமா இருக்க வேண்டாம், இது இதயத்திலிருந்து வைராக்கியமான ஒரு தீர்மானமா இருக்கட்டும். Let it not be an ordinary hand, let it be a zealous that comes out of our heart. இது ஒரு மனம் திரும்புதலின் கரமா இருக்கட்டும். Let there be a hands of இது repentance. வைராக்கியத்தின் கரமா Let இருக்கட்டும். there be a hands of zeal. பரிசுத்தத்தின் கரமா Let இருக்கட்டும். there be a hand of holiness. இயேசுவை எட்டி உதைத்தது போதும். It is enough that we are kicked to Jesus. நான் என்னுடைய கரத்தை உயர்த்தி என்னுடைய இயேசுவுக்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற கரமா இருக்கட்டும். Let this be a hand that I yield myself to my Jesus. நம்முடைய ரகசிய பாவங்களுக்கு ஒரு முடிவு உண்டாகட்டும். Let there be an end to our secret நம்முடைய sins. பெருமைக்கும் சுயத்திற்கும் ஒரு முடிவு உண்டாகட்டும். Let there be an end to our pride and ourselves. இனிமேல் எனக்கு இயேசு போதும். Henceforth it is Jesus is enough. கரங்களை உயர்த்தி ஒப்புக் கொடுப்போமாக. Let us lift up our hands and submit. வார்த்தைகளை சொல்லி அறிக்கை செய்வோமா? Let us say the words and confess. ஆண்டவர் நம்முடைய அறிக்கையை கேட்கட்டும். Let God hear our confession. நம்முடைய மனம் திரும்புதலை அவர் அங்கீகரிக்கட்டும். Let him accept our repentance. நம்முடைய அறிக்கையை அவர் ஏற்றுக்கொள்ளட்டும். Let him accept our confession. இயேசு நம் மத்தியில் இருக்கிறார். Jesus is in our midst. அவர் நம்மை தட்டி கொண்டிருக்கிறார். He is knocking. ஒருவன் எனக்கு திறந்தார். If any man will open, ஒருவன் எனக்கு திறந்தார். if any man will open, அவனுக்குள் நான் வருவேன். I will come into him. அவனோடு நான் போஜனம் பண்ணுவேன். I will sup with him. இந்த இயேசு எவ்வளவு ஆசையாய் கேட்கிறார். How lovingly did Jesus ஆனால் ask. நாமோ கடினம் உள்ளவர்களாய் கவலையற்றவர்களாய் வேற இன்ட்ரெஸ்டோடு கூட்ட முடிஞ்ச பிறகு வேற புரோகிராமோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் இல்ல. But however, we on the other hand, without hardening our necks and without any worries, after this meeting is over, we have so many other plans. ஆபத்து வரும்பொழுது மட்டும்தான் ஆண்டவரை கூப்பிடுவோம், தேவைக்கு மட்டும்தான் அவரிடத்தில் போவோம். அன்பில்லை. And it is only at the dangerous time, it is only for our need, we are calling our God. But other times, we do not need our God. உன்னையும் இயேசு அழைக்கிறார். Even you, God is calling. உன்னுடைய வாசலில் அண்டை ஆண்டவர் தட்டி கொண்டிருக்கிறார். Even at your door, God is knocking. ஒரு நிமிடம் வாயை திறந்து பேசுவோமா? For 1 minute, let us open our mouth and talk. ஒரு நிமிடம் கர்த்தருக்கு கதவை திறப்போமா? For 1 moment, let us open our doors to God. திறந்தால் உள்ளே வருவாராம். When he open, he will come in. அவர் உள்ளே வந்தால் உள்ளே இருக்கிற பிசாசை அவர் போராடி கவிழ்த்து போடுவார். When he comes into the house, he will strive against Satan and he will destroy them. இயேசுவே வாரும் என்று கூப்பிடுவோமா? Let us call Jesus, come into me, O Lord. இயேசுவே எங்கள் மத்தியில் வாரும். Jesus, come into us. இயேசுவே சபைக்குள் வாரும். Oh Jesus, come into the church. எங்கள் வீடுகளுக்குள் வாரும். Oh Jesus, come into our house. என் உள்ளத்தில் வாரும் அப்பா. Jesus, come into my house. சத்தத்தை உயர்த்தி கூப்பிடுவோம். Let us lift up our voice and call him. இருதயம் உடைந்து கூப்பிடுவோம். Let hearts be broken and call him. வருந்தி வருந்தி கேட்போம். Let us ask him again and again. அவர் எவ்வளவு ஆசையாய் கேட்கிறாரோ அவ்வளவு தாகத்தோடு அவர் அழைப்போம். And how lovingly he is asking with so much of thirst, let us call him. ஆண்டவரே நீர் வாரும் அப்பா, எங்கள் மத்தியில் வாரும். இந்த சபைக்குள் வாரும், வெளியே நிற்காதே அப்பா. இயேசுவே சட்டத்தின்படி மல்யுத்தம் செய்ய கிருபை தாரும். நீர் ஜெயமெடுத்தது போல ஜெயமெடுக்க கிருபை நீர் தர வேண்டும் ஆண்டவரே. அப்பா எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்தும் இயேசுவே. ஓ ரமௌ ஷம்துதங் கலமங் கரமானியா துதங் கரௌ சம்துதங் கலமானியா. இந்த நேரத்தில் யாரெல்லாம் ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களோ, At this time all who have submitted themselves, உங்களுக்குள்ளே அவர் வருகிற அனுபவத்தை இப்பொழுது பெறப்போகிறீர்கள். you are going to an experience of he coming into you. உங்களுக்குள்ள வந்தால் தோல்வி ஜெயமாய் மாறும். When he comes into you, your failures and defeats will become victory. நான் ஜெயமெடுத்தது போல ஜெயமெடுக்கிறவன் எவனோ என்று சொல்லுகிற வார்த்தை ஈஸியான வாழ்க்கையாய் மாறும். And the word that as I have overcome, he will also overcome. That word
will be easily fulfilled. பரிசுத்த ஆவியானவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். The Spirit of the Lord is moving in our midst. காது உள்ளவன் ஆவியானவர் பேசுகிற வார்த்தைகளை கேட்க கடவன். He that hath an ear, let him hear what the Spirit of the Lord speaketh to the church. அப்படிப்பட்டவர்கள் என்னோடு கூட என் சிங்காசனத்தில் உட்காரும்படியாய் நான் அருள் செய்வேன். To him that overcometh in such a way, I will enable him to be seated along with me in my throne. வனாந்தரம் எனக்கு வேண்டும். I need this wilderness. வேதனை எனக்கு வேண்டும் I need this pain. என்று சொல்லுகிற மறுபடியும் கரங்களை உயர்த்துவோம். All those who say, let us once again lift up your hands. உங்களை நடத்த ஆவியானவர் உங்களுடைய கையை பிடித்துக் கொண்டிருக்கிறார். The Spirit of the Lord is holding your hands to lead you. இந்த முதல் வருட வனாந்தரத்தின் மூலமாய் கர்த்தர் ஒரு ஜெயத்தை நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். Through this first wilderness, God is giving us a victory. கண்களை மூடி கர்த்தருடைய கரத்தை பிடித்துக் கொள்வோமா. Let us close our eyes and hold on to the hand of the Lord. நமக்குள் இயேசு இருக்கிறார். In us there is Jesus. நமக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். In us there is the Spirit of நமக்குள் God. பிதா இருக்கிறார். In us there is God the Father. இப்பொழுது அவருடைய வல்லமை நாம் அனுபவிக்க போகிறோம். Now we are going to experience His power. வனாந்தரம் புஷ்பத்தை போல் செழிக்க போகிறது. The wilderness is going to blossom as a flower. முறுமுறுப்பை கர்த்தர் துதியாய் மாற்ற போகிறார். And He is going to make the whole wilderness as praise. இதோ சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை உங்கள் காலின் கீழ் நசுக்குவாரா. May the God of peace very soon let him bruise the Satan under your feet. வெளிரங்கமாய் சிலுவையில் அறையப்பட்டிருப்பாய். அந்தகார உலகத்தில் தாத்தானின் தலையை நசுக்கி கொண்டிருப்பீர்கள். Perhaps openly you have been crushed on the cross, but in the invisible world you have crushed the head of Satan. Mankarabau sabdiyana mankarau shabariana tuda menaya sengania tuda mankau shamana tuda sina mankaramau shamana tuda. ஒரு நாள் அந்த வனாந்தரத்தில் கொள்ளிவாய் சர்ப்பங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை கடித்தது. One day in the wilderness the fiery serpents it's bite இன்னும் them. கொஞ்சம் நேரத்தில் அவர்கள் செத்து போக போகிறார்கள். In another few minutes they are going to die. மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தினார். And Moses he lifted up the brazen அதை serpent. பாருங்கள் என்று கர்த்தர் சொன்னார். God said, look unto that. அவர்கள் பார்த்தார்கள், அவர்கள் சாகவில்லை. All those who looked at the brazen serpent, they were alive. இயேசு சொன்னார், அந்த சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரன் உயர்த்தப்பட போகிறார். And Jesus said, as that serpent was lifted, so also the Son of Man will be lifted up. அவர்களை கடித்தது எழுத்தின் பிரகாரமான பாம்பு, நம்மை கடிக்கிறது ஆவிக்குரிய சர்ப்பம். The serpent that bit them, it is literal serpents, but the serpent that is going to bite us, they are spiritual ஆனால் serpents. நமக்காக இயேசு உயர்த்தப்பட்டிருக்கிறார். But for us, Jesus is lifted up. சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசுவை நோக்கி பார்ப்போமா. Let us look unto Jesus who is lifted up on the cross. அவருடைய ஜெயம் நம்முடைய ஜெயம். His victory is ours. அவருடைய ஜெயம் நம்முடைய ஜெயம். His victory is ours. அவர் கதவை தட்டிக்கொண்டு உள்ள வரும்படியா பர்மிஷன் கேட்டுக்கொண்டிருக்கிற வாசலை திறந்து கொடுப்போம். He is asking permission, knocking at the door to come in. Let us give him the room. அவர் வந்து விட்டார் என்பதற்கு அபிஷேகமே அடையாளம். And it is the sign that the anointing that he has come in. அபிஷேகம் வந்தால் ஜெயம் வந்து விட்டது என்று அர்த்தம். It is a meaning when the anointing comes, there is the victory also comes. ஷமானியா துரியா சிமானா மங்கரமானியா சங்ருதி அஸ்மினா துரியா சிமானியா கரமா ஷிதமா கரமா ஷமா கதிரமா கரமானியா ஓ ரமா ஷமானா துரா. Thank you, Jesus. 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 Thank you, Lord. Thank you, Jesus. Oh, Rabau Shabakatinam Karamana Manture. Thank you, Jesus. Thank you, Jesus. திருவாக்கை நம்பி வருவி ஜனமே, திருவாக்கை நம்பி வருவி ஜனமே, மறுபடி அருந்தி இயேசுவை அவரை நோக்கி பார்ப்போம்.
கர்த்தருடைய சமத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் முழு கூட்டத்தை பொறுப்பெடுத்து ஆசீர்வதித்தார், அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மத்தியானம் நடக்க போகிற ஊழியங்கள் நிகழ்ச்சிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த மாதத்தினுடைய நம்முடைய ப்ராஜெக்ட் குறிப்பு சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்றைக்கும் அதுதான் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். அந்த சகிக்கக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆனால் நம்ம அது ஒரு பாக்கியமா எண்ணலை, அது ஒரு சலிப்பாக, ஒரு பெரிய பிரச்சனையாக, அது எப்படியாவது உதறி ஓடணும் தான் பார்க்கிறோம். ஆனால் அந்த சகிக்கிற பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவன் நமக்கு தருகிற முதல் வனாந்தரத்தினால் திருந்தி பலனடைய, வெற்றி பெற, ஜெயம் கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நமக்கு கொடுக்கப்பட்ட சட்டத்தின்படி மல்யுத்தம் செய்து ஜெயம் எடுக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த வாரத்தில் நடக்க போகிற எல்லா கூட்டங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை கர்த்தருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா.